திருப்பூர் நகைக்கடை கொள்ளையர்கள் 3 பேர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் நகைக்கடை கொள்ளை வழக்கில் கைதான 3 கொள்ளையர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் ஜுவல்லரியில் இருந்து கடந்த மாதம் 20ஆம் தேதி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. போலீசார் நடத்திய விசாரணையில் மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. கொள்ளையர்களை பிடிக்க திருப்பூர் மாவட்ட போலீசார் மேற்குவங்க மாநிலம் விரைந்தனர். மேற்குவங்க மாநிலம் முர்சிதாபாத் மாவட்டம் பராக்கா என்ற இடத்தில் ஜியா உல் ஷேக், ஹகம் உல் ஷேக், மீர் சிராஜ் அலி ஆகிய 3 பேரை திருப்பூர் மாவட்ட போலீசார் கடந்த 4ஆம் தேதி கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தாங்கள்தான் திருப்பூர் ஜோய் ஆலுகாஸ் ஜுவல்லரியில் கொள்ளையடித்ததாக ஜியா உல் ஷேக் என்பவன் ஒப்புக்கொண்டான். இந்த கொள்ளையில் மேலும் 5 பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மேற்குவங்க மாநிலம் முர்சிதாபாத் மாவட்டம் ஜாங்கிப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட அவர்கள் திருப்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவங்க பிளஸ் அவங்களோட டீம் எல்லாமே அங்க மேற்கு வங்காளத்துக்கு நம்ம அனுப்பி அங்க அந்த சந்தேக நபர்களை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது 4ஆம் தேதி 4th நைட்டு ஒரு 8:25 ஜியா உல் ஷேக் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் சாஹிப்கஞ்ச் மாவட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராதாநகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டை சேர்ந்தவர். அவரை நாம தகவலின் அடிப்படையில் நமக்கு இன்ஃபார்மர்ஸ் ஒரு சில பேர் கொடுத்த ஐடென்டிஃபை பண்ண அவங்க அரெஸ்ட் பண்றோம். அங்கேயே அரெஸ்ட் பண்றோம் பரக்காவில். இதனிடையே சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே சாலை கிராமம் மெயின் ரோட்டில் உள்ள ராசி ஜுவல்லரியில் நேற்று இரவு 6.5 கிலோ தங்க நகைகள் மற்றும் 35 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதே பகுதியில் உள்ள தமிழ்நாடு ஜுவல்லரி மற்றும் அதன் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையிலும் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.